சொல்லிடுவாங்க. நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு சக்திகள், ஒண்ணு திரோதான சக்தியாக இருக்கும், அருள் சக்தியாக இருக்கும். எனக்கு என்ன அப்டேட் ஆகும் கூறி வளர்ந்து வரும்போது அப்படின்னா முதல்ல விநாயகர் வழிபடுவோம், அடுத்தது விருட்சம் வழிபடணும், அதுக்கடுத்தது குருநாதர் வழிபடணும், அதுக்கடுத்தது கொருநாதர் வழிபடணும், அடுத்தது திரோதான சக்தியாக திரோதான சக்தியை வழிபட்டுதான் உள்ள போகணும். உள்ள போய் ஒவ்வொரு நிமித்தமா வழிபட்டு வந்து மறுபடியும் அருள் சக்தியாக இருக்கிற வாங்குறவங்க ஒரு சட்டம் இல்லாம நல்லா இருக்கும். கதை வேணுமா? கதை வேணுமா? இப்ப பெரியநாயகி ஏன் சொல்றதுன்னா எல்லா முழு முதலாக அதனாலதான் பெரியநாயகி எல்லாவற்றுக்கும் அம்மைதான் முழு முதல் காரணமாக இருந்து ஏறிக் கொண்டு வருபவள். இந்த காரணகர்த்தான்னு சொல்றோம் இல்லையா, நம்ம சொல்றோம்ல இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் தெரியுங்கிற மாதிரி இந்த உலக இயக்கத்துக்கு முழு முதல் காரணமாக இருப்பவள் அம்மை. அதனாலதான் அம்மைக்கு நம்ம பெரிய நாயகின்னு சொல்றோம். அதனாலதான் முழு முதலாக அவங்கள முதல்ல பார்த்துட்டு அப்படிதான் சுவாமி பண்ணணும். சுவாமியை பார்த்துட்டு மறுபடியும் அங்கால பண்ணணும். இதெல்லாம் சைவ ஆகம முறையில் ஒரு வழிபாட்டு முறையாகும். அந்த வகையில முதல் நிகழ்வாக நாம அம்மையின் வரலாறுகளை தெரிவிக்கிறோம். ராஜலட்சுமி பகவத் இருக்கிற வாக்கிய கணக்கம் முன்னாடி Hola.